யுவானிசியே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்களை விசுவாசிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலும் எங்களை நினைத்தருளும், வரும்போதும் எங்களை நினைத்தருளும். ஆண்டவரே இயேசப்பா, நீங்கள் நல்லவராய் இருந்து நான் அமிழ்ந்து போன வேளையிலும் நீங்கள் என்னை தேடி வந்து என்னை அழைத்து இந்த வேளையிலும் என்னை தூக்கி எடுத்தீரே, அதற்காக நன்றி. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவாம், காலை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப வேளையிலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு அழைத்திடுவே. அப்பா, உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை மீட்டு கொண்டவரே, என் கணவருடைய இழப்பிலிருந்து 4 மாதமாய் நான் ஒன்றுக்கும் வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் ஒரு வருத்தக்காரியாய் போய்கொண்டிருந்த வேளை என்னை தேடி வந்து என் கணவரை உம்முடைய கரத்திலே வச்சிருக்கிறேன் என்று எனக்கு வார்த்தை மூலம் விடப்பட்டீரே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் சொன்னீங்க, இயேசப்பாக்கு வழிபடும் போது பிதாவானவர் அங்கே மரித்து போனவர்களுக்கும் வழி காண்பிப்பேன் என்று சொன்னதுக்காய் உம்மை நன்றியோடு துதித்து என்னை நீங்கள் தேற்றினதுக்காய் நன்றி செலுத்தி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே இந்த காலை பொழுது தருகிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படிக்கு கவனியுங்கள். நான் உங்களுக்கு போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். ஆமேன். இப்படியா எவ்வளவு நல்ல வசனங்களை இந்த சங்கீதம் முழுக்க நீதி படித்த தந்தவரே, உம்மை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். என்னமா இந்த வேதங்களை எழுத தந்தவரே, தானியேல் 6 அப்படி பல இடங்களிலே நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆமாண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த உலகம் முழுவதையும் உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். வீடு முழுவதையும், என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள், இரத்த உறவுகள் அனைவரையும் கூட ரத்தி சுசி ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருப்பாதத்திலே வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே, இது என்ன? இது தினைக்கஞ்சின்றது. என்னென்னா இஞ்சியும் அன்னாசி பூவும் போட்டு அவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த சாமி அரிசின்றது. அந்த சாமி அரிசி கஞ்சி முழங்கால்கள் நூறுறதுக்கு நல்லது. முழங்கால் வாதங்கள் ஆத்ரட்டிஸுக்கு நல்லது தான் இந்த தினைக்கஞ்சி. அப்போ அந்த தினைக்கஞ்சியோட திரும்ப இஞ்சி துண்டும் போட்டு அவிச்செடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஆமாம்மா. இது என்ன? இதா? இது வந்து அதான் சொன்ன தினைக்கஞ்சி. மற்றது இது வந்து தேக்கி, ரோஸ் தேக்கி சிக்கன். ஓகே. மற்றது இது ப்ரெட், ஹாஃப் ப்ரெட்டில் இனிப்பு அந்த ஜாம்பூஸ் இருக்கிறேன். இது எக்கில் கொஞ்சம் மஞ்சள் பவுடரும் கொஞ்சம் சில்லியும் போட்டிருக்கு. அதை இது விரும்பினால், ஸ்வீட்டுக்கு விரும்பினால் இந்த கேக் கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே, விரும்பினாத சாப்பிடலாம். ஓகே. ஒரு டின்னர் மார்னிங்கில் எப்போவும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு திரும்ப 5 o'clock
லஞ்ச் ஓ டின்னர் இவ்வளோதான். இடையில நட்ஸுகள் சாப்பிடலாம், ஜூஸ் குடிக்கலாம், பழம் சாப்பிடலாம், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சாப்பிடலாம். இப்போவும் இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். இப்போவும் நீங்கள் காலமே எழும்பின உடனே ப்ரே பண்ணிட்டு இதுதான் சாப்பிடணும். இந்த நாள் முழுக்க நல்லா போகும், ஒரு கவலையும் இல்லை, எல்லாத்திலும் நிறைவாக இருக்கும். அன்பே சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவையானது. அப்போ எப்பொழுதும் அன்பாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. எல்லா இடத்திலும் நாங்கள் அமைதியாக யாரும் என்ன செய்தாலும் அவைக்கு திரும்பி அந்த சாபம் போகும். பிழை இல்லாமல் எங்களுக்கு குற்றவாளியாக எங்களை அகப்படுத்தினா அதுக்கு அந்த சொன்ன வாக்கையே திரும்பி அந்த சாபம் போகும்னு கடவுள் வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார். அதை நம்பிக்கொண்டு அமைதியாக பிள்ளைகள் நீங்கள் சொல்லு கேட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும். ஓகே, ஓகே. God bless you.